உறவுகளுக்கு வணக்கம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த பச்சை மிளகாயும் இதில் போட்டுடலாம். தக்காளி சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க. இது ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது வீட்டு குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு அடுத்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த கால் இதையும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம உப்பு போட போகிறோம். இது நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க. இந்த கோழிக்கால் குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி இதை டேஸ்ட் பார்க்கலாம்.